வணக்கம். நீங்க அரசு தேர்வுகளுக்கு தயாராகிறீங்களா? அப்போ இந்த டாபிக் உங்களுக்கு ரொம்பவே முக்கியம். வாங்க கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்ல அதிக மார்க்ஸ் வாங்க இந்த கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ் பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம். எக்ஸாம்ஸ்ல அடிக்கடி கேட்கப்படுற இசிஐ, சிஏஜி அப்புறம் யூபிஎஸ்சி இந்த மூணையும் தான் நாம பார்க்க போறோம். சிம்பிளா சொல்லணும்னா இந்த அமைப்புகளோட பவர் எல்லாமே நேரா இந்திய அரசியலமைப்பில் இருந்தே வருது. இதனால அரசாங்க தலையீடு இல்லாம இவங்களால ரொம்ப சுதந்திரமா செயல்பட முடியும். முதல்ல நம்ம ஜனநாயகத்தோட ஆணிவேரான இந்திய தேர்தல் ஆணையம், அதாவது இசிஐ பத்தி பார்க்கலாம். இந்த ஆர்டிகிள் 324 மறக்காதீங்க. இதுதான் சுதந்திரமான தேர்தல்களுக்கு அடிப்படையா இருக்கு. இதோட முக்கியமான வேலை நாடு முழுக்க தேர்தல்களை நேர்மையா நடத்துறது தாங்க. இங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. சிஇசி நீக்கிறது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் நீக்கிற மாதிரி ரொம்ப கஷ்டம். அடுத்ததா அரசாங்கத்தோட கணக்கு வழக்குகளை கண்காணிக்கிற சிஏஜி பத்தி இப்ப தெரிஞ்சுக்கலாம். ஆர்டிகிள் 148 படி சிஏஜி நம்ம நாட்டு நிதி நடவடிக்கைகளோட ஒரு சுதந்திரமான காவலர் மாதிரி. இவரை பொது பணத்தின் பாதுகாவலர்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவர் நம்ம வரிப்பணத்தை பாதுகாக்கிறார். சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டோட செலவுகளையும் தணிக்கை செஞ்சு முறைகேடுகளை வெளிக்கொண்டு வருவார். அவரோட சுதந்திரத்தை உறுதி செய்ய இவரையும் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் மாதிரி தான் பதவியிலிருந்து நீக்க முடியும். கடைசியா நம்ம அதிகாரிகளை தேர்ந்தெடுக்கிற யூபிஎஸ்சியை பத்தி இப்ப பார்க்கலாம். இந்த ஆர்டிகல்ஸ் தான் நம்ம நாட்டு நிர்வாகத்தோட முதுகெலும்பான யூபிஎஸ்சிக்கு அதிகாரத்தையே கொடுக்குது. தகுதி அடிப்படையில ஐஏஎஸ், ஐபிஎஸ் மாதிரி பதவிகளுக்கு சரியான ஆட்களை தேர்ந்தெடுக்கிறது இவங்க தான். இவங்களை நீக்கணும்னா சுப்ரீம் கோர்ட் விசாரணைக்கு அப்புறம் தான் பிரசிடென்டால முடியும். ஓகே, இப்போ எக்ஸாம்ல நம்மள குழப்பற சில முக்கியமான இடங்களை கொஞ்சம் கவனமா பார்த்துடலாம். இது ஒரு பொதுவான கேள்வி. இந்த 3 அமைப்புகளோட தலைவர்களையும் பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்றாரு. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, இசிஐ பிரசிடென்ட் மற்றும் வைஸ் பிரசிடென்ட் தேர்தல்களையும் நடத்துது. கேகோட ஆடிட்டிங் அதிகாரம் சென்ட்ரல் ஸ்டேட்னு 2 அரசாங்க கணக்குகளையும் கவர் பண்ணும். டிசிப்ளினரி விஷயங்கள்ல யூபிஎஸ்சியோட பங்கு வெறும் அட்வைஸ் பண்றது மட்டும்தான். இறுதி முடிவு அரசாங்கத்துடையது. இதெல்லாம் ஈஸியா ஞாபகம் வச்சுக்க. வோட், ஆடிட், ரிக்ரூட் இந்த 3 வார்த்தைகள் போதும். கண்டிப்பா இது உங்க ப்ரிப்பரேஷனுக்கு உதவும். இந்த மாதிரி நிறைய விளக்கங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.